Hey guys, welcome to our channel Jamna Creatives. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 2 stitches learn பண்ண போறோம். First stitch வந்து fly stitch. So first step இந்த மாதிரி 4 lines draw பண்ணிட்டு first lineல இருந்து thread மேலே எடுத்துக்கோங்க. Next insert பண்றது third lineல கீழே insert பண்ணிக்கோங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்னதாக லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் லைன்லேருந்து நீடியில் மேலே எடுங்க. ஸோ செகண்ட் லைனோட டாப்லேருந்து எடுக்காமல் கொஞ்சம் கீழே டிஸ்டன்ஸ் விட்டு இப்போ நான் எடுத்துருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லைனுக்கு நேராக ஃபோர்த்து லைனில் கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த லூப்புக்கு உள் பக்கமாக தேர்ட் லைன்லேருந்து மறுபடியும் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீழே விட்டு இந்த மாதிரி மேலே எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ளை ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே ஸ்டெப்பை நம்ம லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸும் நீங்கள் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பண்ணும்போது பிரான்ச்சஸ் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ளை ஸ்டிச் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லீஃப் எம்ப்ராய்டரியும் வரும். நம்ம லீஃப் ஸ்டிச்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் மோஸ்ட்லி நம்ம பண்ணுற ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரு ஸ்டிச்சோட இன்னொரு ஸ்டிச் ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப டஃப்போ அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், எம்ப்ராய்டரியை விட ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு. எந்த ஏஜ் குரூப் பர்சன்ஸ் வேணாலும் இதை கற்றுக்கலாம். இதை லேர்ன் பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸ் ரெண்டுமே நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு உங்கள் சீட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எம்ப்ராய்டரி லேர்ன் பண்ணுறது மூலயமா நம்ம காஸ்டியூம்ஸை நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கும் டிசைன் பண்ணி கொடுத்து இது ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் கொண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எப்பயும் போல் த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறீங்க. ஸோ ஃப்ளை ஸ்டிச் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவுட் சைடில் சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளை ஸ்டிச்சோட செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4 லைன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லூப் ஃபார்ம் ஆகும் இல்லையா, பொதுவாக இந்த லூப்புக்கு இடையில தான் நம்ம வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து மேலே எடுப்போம். ஸோ இப்போயுமே அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் செகண்ட் லைன்லேருந்தே நம்ம மேலே எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம 4 லைன்ஸ் டிவைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைன் கிடச்சிச்சு, நம்ம அது வழியாக எடுத்தோம். இங்கே வந்து 3 லைன் இருக்கனால இப்போ செகண்ட் லைன்லேருந்தே நம்ம வந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லைனில் நம்ம த்ரெட்டை கீழே கொடுக்கணும். தென் செகண்ட் லைனில் மேலே எடுக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பை நான் டேரெக்டாக நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக நீடில்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் கொண்டு போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நீடில் இன்சர்ட் பண்ணுற மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஃபாலோ பண்ணுவீங்க. தென் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளை ஸ்டிச் வந்து 2 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். 2ல் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட்ஸ் மட்டும் எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்கள் சூப்பராக டிசைன் வந்து பண்ணிடலாம். அண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது எப்பயும் போல் அவுட் சைட் ஸ்டிச்சர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து லேசி டேசி. இதுக்கு ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் வந்து நீட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். தென் சர்க்கிளை வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். தென் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரதுக்காக சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஸ்மால் சர்க்கிள்ஸ் மேலேயே நீங்கள் லேசி டேசி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் பெட்டல்ஸ் வந்து பெருசாகவும் ஒரு பக்கம் சிறுசாகவும் ஒரு சிலர் வந்து கொண்டு வந்துடுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஐடியா. ஸோ உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியணுங்கிறக்காக நான் பெரிய சர்க்கிளாக போட்டிருக்கேன் சென்டரில். நீங்கள் வந்து இன்னமும் குட்டியான ஒரு சர்க்கிள் கொடுத்து அந்த சர்க்கிள் மேலே ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிவிட்டு வாங்க. பட் நான் வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் இருந்தே தான் இப்போ நான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ சென்டர் பாயிண்டில் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. அதே பாயிண்டில் த்ரெட்டை கீழே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த லைனோட டிப்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. தென் அவுட் சைட் வந்து ஸ்மால் ஸ்டிச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுதான் லேசி டேசி ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நம்ம செயின் ஸ்டிச்லேயும் பார்த்துருக்கோம், ஃப்ளை ஸ்டிச்லேயும் பார்த்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் இன்னொரு ஸ்டிச்சோட ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் நீங்கள் பண்ணும்போதே தெரியும், நிறைய இடத்துல இது மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்.
ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் இருக்கனால சேம் சென்டர் பாயிண்ட்லேயே எல்லா ஸ்டிச்சஸையும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குட்டியாக சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிள் மேலேயே சென்டரில் கொடுக்குற ஸ்டிச்சஸை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஒரே இடத்துலையே நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிள் மேலே நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு கேப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பெட்டலுமே அந்த லைன் நேர் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பெட்டலுக்கும் இடையில கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெட்டல் வந்து பெருசாகவும் இன்னொரு பெட்டல் வந்து சிறுசாகவும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லா பெட்டல்ஸும் ஈவனாக இருக்கணும். லேசி டேசியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த லேசி டேசி ஃப்ளவரை நம்ம இன்னொரு டைப்பாக பண்ணலாம். சென்டரில் சர்க்கிள் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரியே லைன்ஸ் ட்ரா பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ட்ரா பண்ண லைன்ஸில் தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் கிடையாது. இந்த கேப்ஸ்லேயுமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே அந்த சர்க்கிள் மேலேயே ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து குட்டி ஸ்டிச் வந்து சென்டரில் கொடுத்துக்கோங்க. அது மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி தான். பட் இங்கே வந்து பெருசாக கொடுத்துருக்கோம். அங்கே வந்து குட்டியாக மட்டும் கொடுத்துக்கோங்க. ரொம்ப சென்டரில் கேப் இல்லாத மாதிரி குட்டியாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து சென்டரில் எதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்மால் சர்க்கிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த சர்க்கிள்குள்ளே ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்து இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபியூ பெட்டல்ஸ் வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மேலேயே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். தென் போக போக ஒவ்வொரு கேப்பையுமே நான் சேர்த்து ஃபில் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நம்ம கேப் விட்டு ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குது, கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறனால தான் வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து கொண்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் பஞ்சாக டிசைன் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும். ஆனால் உங்களோட ப்ளவுஸில் சுடிதாஸில் இது எல்லாமே நீங்கள் நெக் போர்ஷன்ஸில் ஸ்லீவ் போர்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும். ஸோ கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணுற த்ரெட்டோட குவாலிட்டி அண்ட் அதோட கலரும் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட்டு 3 பெட்டல் வந்து கேப் விட்டு நம்ம பண்ணோம். இப்போ வந்து கேப் இல்லாமல் பண்ணுறது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ மற்ற கேப்ஸையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக நீட்டாக பண்ணுங்கள். சிக்கு இல்லாமல் பண்ணும்போது தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் சென்டரில் எப்பயும் போல் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். அண்ட் நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணியிருந்த ஃப்ளை ஸ்டிச்சுக்கு இடையிலையுமே லேசி டேசியோட பெட்டல்ஸை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கேப்லேயுமே லேசி டேசி பெட்டல்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவுமே பார்க்குறக்கு லுக்காக இருக்கும். ஸோ 2 மெத்தட்லையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான பெட்டல்ஸ் வந்து நம்ம எங்கே வேணாலுமே நம்ம கொடுக்கலாம். இங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அண்ட் இந்த கிளாஸுக்கான அசைன்மெண்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ண ஃப்ளை ஸ்டிச் அண்ட் லேசி டேசி ரெண்டுத்தையும் வச்சு நீட்டான ஒரு இமேஜ் சூஸ் பண்ணி அசைன்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.